குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ரேடியான் 110cc. இதில் மொத்தம் 4 வேரியண்ட் வரும். பேஸ் மாடல் பிளாக் எடிஷன் சொல்லுவாங்க. வெளில பார்க்குறது எல்லாருமே உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 17 inch அலாய் வீல் ஒரு எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்ததுனால உங்களுக்கு சிங்கிள் பிரேக் அப்ளை பண்ணாலும் டியூல் பிரேக்கும் அப்ளை ஆகும். இந்த டியூப்லெஸ் கொடுத்ததுனால நீங்கள் நியர்பை ஸ்டேஷன் வர ஓட்டிக்கலாம். உடனே ஏர் ரிலீஸ் ஆகாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால மேடு பள்ளத்தில் போகும்போது சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. வண்டி கீ ஆன் பண்ணா உங்களுக்கு வண்டி ரன்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா டிஆர் லைட் வந்துடும். அது போக நீங்கள் கேலஜன் லைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கேலஜனை வந்து ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். அதை ப்ரொவிஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அனலாக் ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்டைசர் இண்டிகேட்டர் அது போக இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டு இதுலேயே வந்துடும். இது என்னென்னா உங்களுக்கு வண்டி ரன்னிங் டைமில் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். வண்டி ரன்னிங் டைமில் இருந்துச்சுன்னா சின்ன இண்டிகேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். பிரச்சனை இருக்குன்னு அதுவும் ஷோரூமில் வந்து கொடுத்தீங்கன்னா பார்த்து தந்துடுவாங்க. அதே மாதிரி இதில் எக்கனாமிக் மோட் பவர் மோட் 2 மோட் கொடுத்துருவாங்க. எக்கனாமிக் மோடில் போகும்போது மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவர் மோடில் போகும்போதில் பிக்கப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது போக இன்டெலிகோன்னு ஒன்று வந்துடும். இன்டெலிகோ எல்லா வண்டியும் இப்போ கொடுக்கறதுனால உங்களுக்கு ஃபியூல் சேவிங்காக கொடுத்துருப்பாங்க. ஒரு 7 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் பிரேக் பிடிச்சி தட்டு பண்ணிங்கன்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.8 பிஹெச்பி 7000 RPM இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 8.2 நியூட்டன் டார்க் இருக்கிறதுனால புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா தைப்பேட் வந்துடும். தைப்பேட் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்ட் ஓட்டும் போதில் கம்ஃபர்ட்டாக இருக்கும். சீட் லென்த்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேமிலி உட்காந்தும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போக எக்ஸ்ட்ரா பில்லியன் வர கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் ஆல்சோ இப்போ ஹெவி லோட் சாக்கப்ஸ் இருக்கிறதுனால மேடு பொறுத்த போகும்போது பில்லியன் நல்லாயிருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 175 175 இருக்கிறதுனால உங்களுக்கு